ரெக்கார்ட்ஸினுடைய ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வில் நிதிஷ் என்கின்ற 6 வயதான மாணவன் நாங்கள் எதிர்பார்த்தது போல 140 ஏரோஸ் 14 நிமிடங்களுக்குள் அவன் அடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கணிப்பு. ஆனால் அதற்கு முன்பாகவே 10 நிமிடங்கள் 21 வினாடிகளிலேயே அந்த சாதனையை படைத்து உலகளவில் இன்று மிக பிரபலமாக இருக்கிறார். அந்த நிதிஷை உருவாக்கிய அந்த ஆர்ச்சரி கோச் ரத்ன சபாபதி அவர்களை இங்கே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். நிதிஷை போல பல 100 மாணவர்களை உருவாக்கி கொண்டிருப்பவர் தன்னலம் பாராமல் பிறருக்காகவே தன்னிகரல்லாத ஒரு சாதனையாளராக வந்து கொண்டிருப்பவர் ரத்ன சபாபதி அவர்கள். நேயர்களுக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது. இன்று வேர்ல்டு யங்கச்சர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டு மாஸ்டர் டி நிதிஷ் ஒரு பாட்டு மேலே நேராக நின்று 140 ஆர்எஸ் 10 மினிட்ஸ் 21 செகண்டில் அடித்து ஒரு புதிய உலக சாதனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவனுடைய பயிற்றுவித்த ஒரு பயிற்சியினராக நான் அது பெருமையாக சொல்கிறேன். அர்ஜுனா ஆர்ச்சரி அகாடமியிலிருந்து அவங்க கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக பயிற்சி வந்துட்டுருக்கிறான். அவனுடைய ஆற்றலும் விவேகத்தையும் பார்த்து அவனுக்கு இன்று ஒரு புதிய உலக சாதனையை அவன் படைத்திருக்கிறார். அப்படிங்கிறதுல நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அவனுடைய ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய அந்த குழந்தைக்குள் உள்ள அந்த சிறு விளையாட்டுகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நாள் போக 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 நம்ம சொல்லுடையதை அவனோட கேட்குற சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டோம். அவன் மைண்டு டைவெர்ட் ஆகாத அளவுக்கு நம்ம அவனோட ஃபன்னை அவன் அந்த ஆச்சரிய ஷூட் பண்ண சொல்லும்போது அவனுடைய கான்சன்ட்ரேஷன் இன்னும் அது அதிகமாகிடுச்சு. ஸோ கடந்த ஆண்டில் பார்க்கும்போது அவனுடைய ஒரு ஸ்டேட்டில் அவன் கோல்டு மெடல் எடுக்கிறதுக்கு நம்ம அவனை தயார்படுத்திருந்தோம். இப்போ அவன் ஒரு புதிய ஒரு உலக சாதனை பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப பெருமையாக தெரியுது. இப்போ எல்லா மாணவர்களும் அதிகமான ஆர்வத்தில் இருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு செய்தியாக தான் இருக்குது. இதுக்கு காரணமாக இந்த கேலோ இந்தியா மற்றும் ஜேபி போன்ற விளையாட்டு மாணவர்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ இதில் வில்வித்தையில் அதிகமான மாணவர்கள் கலந்து கொள்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கிறது சார். இது கிராமப்புற விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் போது இந்த பாரம்பரிய கலையான வில்வித்தையும் அது அவங்க முன்னிறுத்தி பண்ணும்போது ஸோ ரூரல் கேம் அர்பன் கேமில் இந்த ஸ்போர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணும்போது இன்னும் கிராமப்புற மாணவர்களுக்கு இதில் அதிகமான ஆர்வங்கள் எடுத்துகிட்டு அவங்க ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் கேலோ இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் சார். இப்போ இப்போ ஒரு 3-4 மாணவர்கள் இப்போ தொடர்ந்து அதை ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறோம். பட் எங்களுடைய இது அவங்கள ஒரு சாதனையாளர் ஆக்கணுங்கிறத விட ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸை டெவலப் பண்ணுறது, அவங்களுடைய கேரியர், அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணுறது என்னோடய ஃபோக்கஸாக இருக்குது. 2வது கட்டமாக அவங்களுடைய உடலும் மனதும் ஒருநிலைப்படுத்துவதற்காகவே இந்த ஆர்ச்சரி அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை அளிக்கிறது. ஸோ இது ரெகுலராக அவங்க பண்ணும்போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகுது. அவங்க ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்க முன்னுதாரணமாக முதல் மாணவனாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த வில்வித்தை அமைகிறதுனால ஸோ மாணவர்களை அடுத்த ஒரு சாதனையால் இதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு 3-4 பேர் ரெடி ஆகிட்டுருக்காங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். நிதிஷ் 140 ஏரோ 10 மினிட்ஸ் 21 செகண்டில் அடிச்சிருக்காரு. அவரோட அச்சீவ்மெண்ட் 14 நிமிஷத்தில் பண்ணணுன்றது தான் எய்மு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் முடிச்சிட்டாரு. நல்ல சிறப்பாக பண்ணார். அவர் மேலும் மேலும் வளரணுன்னு என்னை ஆசீர்வதிக்கிறான். அதுக்கு முழு காரணம் அவங்க ஆர்ச்சரி சார் ரத்ன சபாபதி சார் தான். நல்ல ப்ராக்டிஸ் எடுத்தாருங்க. நல்ல ஆர்வமாக ஒரு காலையிலேருந்து வீட்லேயும் வச்சு நாங்கள் ஆர்ச்சரி போர்டு வச்சு ட்ரைனிங் கொடுப்போம். பத்தாததுக்கு சாரம் பக்கத்தில் நின்று கூட இருந்து ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் இவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடிஞ்சது. ஹலோ, என் பேர் இந்திரா. என்னோட பேரன் தான் இன்றைக்கி அச்சீவ் பண்ணது. அவருக்கு ரொம்ப நாள் எங்கள் பையனுக்கு ஆசை, அவங்க பையன் பெரிய ஆர்ச்சராக வரணுன்ட்டு. அவன் எங்களோட இல்லை, ஆனால் அவனோட ஆசையை நாங்கள் நிறைவேற்றுன்றதுக்காக
அவனுக்கு ஒரு 2 வருஷமாக இந்த ட்ரெயின் பண்ணோம். நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுன்றதுக்காக எய்ம் பண்ணி இன்றைக்கி வந்து 140 ஏரோஸை வந்து 10 minutes 21 secondsல அவன் அச்சீவ் பண்ணிட்டாரு. இது மாதிரியே அவர் ஒலிம்பிக்ஸில் வந்து மெடல் வாங்கி நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பேர் வாங்கி தரணும், பெருமை சேர்க்கணுன்றது எங்களோட ஆசை. My name is Nidish. I studied in first standard. I am a archer. Coach name is Ratan Sababali sir. And நீங்க எவ்வளவு நேரத்துல எத்தனை ஆரோ அடிச்சிட்டீங்க? 10 minutes and 20 minutes, 20 seconds and 140 arrows and shoot. இன்னும் நிறைய இன்னும் இன்ட்ரெஸ்டா அடுத்து பண்ணுவீங்களா? Yes.